நம்முடைய ஆண்டவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். அவர் ஒவ்வொரு முறையும் அவருடைய சமூகத்திலே நாம் வரும் பொழுது நம்மோடு கூட பேசுகிறவர், நம்மோடு கூட இடைபடுகிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எதை நினைத்திருக்கிறாரோ அதை பூரணமாய் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அதனாலதான் யோபு, அவன் ஆதாம் வாழ்ந்த அதே காலத்திலே கீழ் தேசத்திலே திசையிலே இருக்கக்கூடிய ஊத்ஸ் என்கிற அந்த தேசத்திலே வாழ்ந்த ஒரு மனிதன் யோபு. அழகாய் அவன் சொல்லுகிறான், அந்த நாட்களிலே வேதம் கிடையாது, அந்த நாட்களிலே சபைகள் கிடையாது. ஆனால் யோபு சொன்ன அற்புதமான வார்த்தை, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவர் எனக்கென்று எதை செய்ய நினைக்கிறாரோ அதை அற்புதமாய் செய்யக்கூடியவர். அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு கூட அவருடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கும் பொழுது உங்களுடைய மன சூழ்நிலை எப்படி இருக்க வேண்டும்? இந்த ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார், என் மூலமாய் அவர் செயல்பட விரும்புகிறார். ஆனால் என் மூலமாய் அவர் செயல்படுவதற்கு முன்பு என்னில் செயல்பட விரும்புகிறார். ஆண்டவர் எனக்குள் மாற்றத்தை உண்டாக்கிதான் என் மூலமாய் அவர் மாற்றத்தை உண்டாக்க முடியும். அதைத்தான் ஆண்டவர் எப்பொழுதுமே ஆழமாக தெளிவாக செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆண்டவர். அருமையான கனகராஜன் சொன்னது போல, காசியை, உத்தரப்பிரதேச மாநிலத்திலே உள்ள காசி என்கிற அந்த இடத்தை மையமாக வைத்து நேபாள் தேசம், உலகத்திலேயே ஒரே ஒரு இந்து தேசம் என்று அழைக்கப்படுகிற இந்த நேபாள் தேசத்தினுடைய தலைநகர் காட்மாண்டு வரைக்கும் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 900 கிலோமீட்டர் பகுதியை சேர்ந்த இந்த பகுதியிலே ஒரு 25 கோடிக்கும் அதிகப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவை அறிந்தவர்கள் வெறும் 0.03% மாத்திரம் சேர்ந்தவர்கள். நேபாளிலே 77 மாவட்டங்கள் அங்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட 94 டயலாக்கை அவர்கள் பேசுகிறார்கள். 3 முக்கிய மொழிகள் அங்கு பேசப்பட்டாலும் இயேசுவை அறிந்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அரசாங்க கணக்கெடுப்பின்படி அங்கேயும் 3-4% தான். இந்தியாவிலே இப்பொழுது 140 கோடியை தாண்டி ஜனத்தொகை சென்று கொண்டிருக்கிறது. இவர்கள் மத்தியிலே இயேசுவை அறிந்தவர்கள் வெறும் இன்றைக்கும் 2.8% என்றுதான் சொல்லப்படுகிறது. இந்த 2.8%-இலே 2% தென்னிந்தியாவிலும் வடகிழக்கு இந்தியாவிலும் இருக்கிறார்கள். வெறும் 0.8% மாத்திரம்தான் இயேசு என்கிற பெயரையும் சுவிசேஷத்தையும் அறிந்தவர்கள். மற்ற யாரும் இயேசுவை குறித்து வரலாற்று புஸ்தகங்களிலே கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனால் சுவிசேஷம் அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் மத்தியிலே இயேசுவினுடைய அன்பை, இயேசுவினுடைய வல்லமையை, இயேசுவினுடைய சத்தியத்தை கொண்டு போய் சேர்ப்பதுதான் எங்களுடைய ஊழியத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தரிசனம். அதை கேபா அப்போஸ்தல மிஷனரி ஊழியங்கள் என்கிற பெயரிலே செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். நான் நம்புகிறேன், இன்றைக்கு காலையிலே நாம் பாடின ஏராளமான பாடல்கள், கிட்டத்தட்ட எல்லா பாடல்களுமே மிஷனரி தரிசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தின ஒரு பாடல்கள். ஆனால் ஒரு கேள்வி வரும், நான் கன்னியாகுமரியிலே இருக்கிறேனே, நான் எப்படி மிஷனரியா இருக்க முடியுமா? நிச்சயமாய் முடியும். ஆர் ஸ்டான்லி என்று சொல்லப்படக்கூடிய அருமையான தேவ மனிதன், அந்த அண்ணன் ஸ்டான்லி அண்ணன் அழகா இப்படி சொல்லுவார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவனும் மிஷனரி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொருவரும் மிஷனரி பணித்தளம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஞானஸ்தான உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அப்படி என்றால் நாம் யார்? மிஷனரி. மிஷனரி என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தேவனால் அனுப்பப்பட்டவன். தேவன் என்னை அனுப்புவதற்கு நான் ஆயத்தமாய் இருந்தால் போதும், நான் ஒரு மிஷனரியாய் வாழ முடியும். ஒருவேளை இடங்கள் மாறலாம், ஆனால் அதே காரியத்தை நீங்களும் நானும் நாம் செய்ய முடியும். வாசிக்கலாம். இன்றைக்கு ஒரு வசனத்தின் அடிப்படையிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். சகரியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டிலே சகரியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 9வது வசனம், 1102வது பக்கம். யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர்
பூமியின் மீது எங்கும் அவர் ராஜாவாய் இருப்பார். அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒரே நாமமாய் இருக்கும். இதுதான் ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு தரிசனம். அவர் பூமி எங்கும் ராஜாவாய் இருப்பார், எல்லா ஜனங்களுக்கும் ஒரே ஒரு கர்த்தர் என்று சொல்லுகிற நம்முடைய ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் சொல்லுவார்கள். இதுதான் இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்கு முன்பாக இந்த பூமியிலே நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு வாஞ்சை. ஆனால் இந்த வாஞ்சை எப்படி ஆண்டவர் நிறைவேற்றுகிறார்? இந்த வாஞ்சை நிறைவேற வேண்டும் என்றால் என்ன செய்யப்பட வேண்டும்? அழகாய் 2 காரியங்கள் அதே அதிகாரத்திலே ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? வாசியுங்கள் 3வது வசனம். இது நிறைவேறுவதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல. அப்போ இந்த தேசம் எல்லாம் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு, உலகத்தில் உள்ள நாடுகள் எல்லாம் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, யார் புறப்பட்டு யுத்தம் பண்ணுவார்? சத்தமா சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் புறப்பட்டு யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. எப்பொழுதுமே கிறிஸ்தவ வாழ்க்கையில யுத்தம் யாருடையது? சத்தமா சொல்லுங்க. அப்படின்னா அப்படி யோசிக்கிறவங்களுக்கு பயமே இருக்காது, கலக்கமே இருக்காது. அதை குறித்து அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய நேரங்கள்ல நம்ம சின்ன சின்ன பிரச்சனைகள்ல கூட யுத்தம் யாருடையது நம்ம எடுத்துக்கிறோம், என்னுடையது அப்படின்னு எடுக்கிறதுனாலதான் அதை யோசித்து 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 ஐயோ இதுல நான் எப்படி செய்வேன், இந்த யுத்தத்தை நான் எப்படி நடத்துவேன், இது எங்க கொண்டு போய் நான் சேர்ப்பேன், எல்லாமே ஒரு கடினமா தெரியுது, எல்லாமே வாழ்க்கையில சவாலாக மாறுகிறது. அந்த சவால்களின் மத்தியில நம்ம மூழ்கி போய் விடுகிறோம். ஆனால் வேதம் அழகாய் சொல்லுகிறது, யுத்தம் கர்த்தருடையது. குதிரை யுத்தத்திற்கு ஆயத்தப்படணும், ஆனா யுத்தம் கர்த்தருடையது. ஜெயத்தையும் கர்த்தர் தான் தருகிறார். அல்லேலூயா. இது சின்ன ஒரு காரியம், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம். தேவன் இதை செய்கிறார். அப்ப ஆண்டவரே செய்ய போகிறார்னா நான் ஏன் செய்யணும், நான் என்ன செய்யணும்? அவரே செய்து முடித்திரலாம? இல்ல. இந்த வசனம் நிறைவேறணும்னா, 9வது வசனம் நிறைவேறணும்னா, 3வது வசனத்துல கர்த்தர் யுத்தங்களை பார்த்து கொள்வார். ஆனால் என்னுடைய வேலை என்ன? 8வது வசனம் வாசிங்க பார்ப்போம். சபையினுடைய வேலை என்ன? அந்த நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எங்க இருந்து புறப்படணும்? ஜீவ தண்ணீர் எருசலேமில் இருந்து புறப்படணும். எருசலேம் என்று சொன்னால் நமக்கு ஆவிக்குரிய சபை. எருசலேம் என்றால் தேவனை அறிந்த ஜனங்கள் வாழுகிற இடம். எருசலேம் என்றால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய சரீரமாகிய சபை இருக்கிற இடம். அப்போ ஜீவ தண்ணீர் உள்ள நதி எங்கிருந்து கிளம்பணும்? எருசலேம் நம்ம இடத்துல இருந்து கிளம்பி எங்க வரைக்கும் போகணுமா? வாசிங்க. அப்ப என்ன, ஒரு திசையில மட்டுமல்ல, கிழக்கு திசைக்கும் போகும், மேற்கு திசைக்கும் போகும். ஒரு காலத்துல மட்டுமல்ல, மாரி காலத்திலையும் வேலை செய்யும், கோடை காலத்திலையும் வேலை செய்யும். இப்படி நடந்தா 9வது வசனம் அழகா எப்படி ஆரம்பிக்குது? அப்பொழுது கர்த்தர் ராஜாவாய் இருப்பார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ராஜாவாய் நம்முடைய தேசத்துல வரணும், அண்டை தேசங்கள்ல வரணும், முழு கிராமங்கள்ல வரணும். அதற்கு காரணமான தேவையான நடக்க வேண்டிய ஒரு காரியம், மிக முக்கியமான காரியம், எருசலேமில் இருந்து தண்ணீர்கள் கிழக்க ஓடணும், மேற்க ஓடணும், மாரி காலத்துல ஓடணும், கோடை காலத்துல ஓடணும். ஆனா இன்னைக்கு நிறைய எருசலேம் ஆறா இல்ல, கிணறா மாறிடுச்சு. தண்ணி வெளியவே போகாது. தண்ணி வெளியில எருசலேமில் இருந்து போனாதான் வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவா இருப்பார். அவர் ராஜாவா இருக்கணும்னா, அவரால் உருவாக்கப்பட்ட, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட
அவரை ஏற்றுக்கொண்ட, அவரோடு கூட ஞானஸ்தான உடன்படிக்கை செய்திருக்கிற, அவர் மீண்டும் வரப்போகிறார் என்கிற எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய விசுவாச கூட்டம், அதுதான் ஜீவ தண்ணீரை பெற்ற அந்த நதிகள். அது கிழக்க ஓடணும், மேற்க ஓடணும், மழை காலத்துல ஓடணும், கோடை காலத்துல ஓடணும். அப்பொழுது தேசமெங்கிலும் ஆண்டவர் ராஜாவா இருப்பார். அல்லேலூயா. இதுதான் மிஷனரி தரிசனம். இதுதான் ஆண்டவர் செய்ய விரும்புகிற காரியம். இந்த காரியத்தை எப்படி ஆண்டவர் நிறைவேற்றுகிறார், இதை எப்படி செய்து முடிக்கிறார்? இதுல என்னை பயன்படுத்துவாரா? நிச்சயமா பயன்படுத்துவார். உங்களை பயன்படுத்துவாரா? நிச்சயமா பயன்படுத்துவார். பக்கத்துல கையை பிடிச்சு நல்லா குலுக்கி சொல்லுங்க பாப்போம். உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. அதுக்குதான் உங்களை உள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. எருசலேமுக்கு உங்களை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன? தண்ணி மாதிரி நீங்க எங்க பாயணும்? கிழக்கே மேற்கே எல்லா கால சூழ்நிலைகளிலும் நம்ம பாய ஆரம்பிக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்தோம்னா, கர்த்தர் நமக்காய் போராடுவதற்கு அவர் எப்போதும் ஆயத்தமாயிருப்பார். நிறைய நேரங்கள் ஆண்டவர் ஏன் நமக்காய் ஏன் யுத்தம் செய்ய முடியல தெரியுமா? ஒன்று, யுத்தத்தை நாமளே கையில் எடுத்துக்கிறோம். ரெண்டாவது, நாம செய்ய வேண்டிய வேலையை நாம செய்யாம கர்த்தருடைய வேலையை செய்யறதுக்கு நாம ஓட ஆரம்பிச்சிடறோம். யுத்தம் கர்த்தருடையது, தண்ணீரை போல பாய வேண்டியது என்னுடைய வேலை. அதை ஓடி செய்ய வேண்டியது என்னுடைய வேலை. அதைத்தான் எங்களோடு கூட இணைந்திருக்கிற மிஷனரிகள், இதை போன்ற தரிசனம் பெற்ற மிஷனரி ஸ்தாபனங்கள், இயக்கங்கள் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. சரி, இன்றைக்கு காலையில ஆண்டவர் இந்த 9 மாதங்களை நாம் முடிக்க போகிறோம். இந்த மாசத்தினுடைய கிட்டத்தட்ட கடைசி பகுதிக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தை ஆரம்பித்த நிறைய பேர் இன்றைக்கு நம்ம கூட இல்லை. இந்த வருஷத்தை முடிக்க வேண்டும் அல்லது நன்றாய் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் இல்லை. ஆனா எந்த தகுதியும் இல்லாத உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கிருபையா எல்லாவற்றையும் ஐக்கிய பண்ணி இருக்கிறார். ஆகவே இம்மட்டும் நடத்தின இந்த தேவன் இனியும் நடத்துவார், இனியும் நம்மை கொண்டு செல்வார். எருசலேமுக்குள் நம்மை கர்த்தர் கொண்டு வந்ததற்கு காரணம், தண்ணீரை போல நம்ம தேசத்துல ஓடுவோம் என்கிற எதிர்பார்ப்பு தான். இந்த எதிர்பார்ப்பு நிறைவேற வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் வேகமாய் 3 அல்லது 4 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த தண்ணீரை போல நான் மாறி, நதிகளை போல நான் ஓடுகிற வாழ்க்கை எனக்கு வேண்டும். கிணற்று வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஓடி பாய்ந்து எல்லாருக்கும் நீர் பாய்ச்சுகிற வாழ்க்கை தான் உண்மையான தேவன் தந்த வார்த்தைகள், தேவன் தந்த வாழ்க்கை. ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட காலத்திலே மாத்திரம் ஆண்டவருக்காய் வாழ்வது வாழ்க்கை அல்ல. மாரி காலமாய் இருந்தாலும் கோடை காலமாய் இருந்தாலும் பாய்ந்து சென்று வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றங்கள் அவசியம். கிறிஸ்தவ, நான் யாரையும் குறை சொல்வதற்கு அல்ல, கிறிஸ்தவ ஜீவியத்திலே நிறைய மேலோட்டமான வாழ்க்கை வர ஆரம்பித்து விட்டது. கிறிஸ்தவ ஜீவியத்திலே நிறைய பாரம்பரியங்கள் வர ஆரம்பித்து விட்டது. மற்றவர்களை பார்த்து அதே பழக்கங்களை நாமும் செய்தால் கிறிஸ்தவர்கள் என்கிற எண்ணங்கள் வந்துவிட்டது. இல்லை, இந்த ஊற்றாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் என்ன செய்தாராம்? 13வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சகரியா 13:1. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். எருசலேமிலிருந்து நீங்கள் நதியாய் பாய வேண்டும் என்றால், எருசலேமிலிருந்து உங்கள் ஜீவியம், உங்கள் குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு நதியை போல பாய்வதற்கு முன்பாக அந்த எருசலேமுக்கென்று திறக்கப்பட்ட ஒரு ஊற்று இருக்கிறது. அதுதான் சிலுவையின் ஊற்று. அல்லேலூயா. அதான் அழகாய் சொல்லுது, அந்நாளிலே. இந்த சகரியா புஸ்தகத்துல எங்கெல்லாம் அந்நாளிலே அந்நாளிலேன்னு வருகிறதோ அதெல்லாம் இந்த கடைசி நாட்களை குறித்து சொல்லுகிறது, சபையின் நாட்களை குறித்து சொல்லுகிறது. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்கும் ஊற்று. அப்ப எருசலேம் குடிகள் அவர்கள் நதியாய் மாறுவதற்கு முன்பு எல்லா நதிக்குமே ஒரு ஊற்று இருக்கும். அப்படிதானே? வட இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா, நேபாளுக்கு வந்தீங்கன்னா ஃபுல்லா நிறைய நதிகளை பார்க்கலாம். சின்ன சின்ன காட்டு ஆறுகள் நிறைய இருக்கும், ஊற்றுகள் நிறைய இருக்கும். நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு ஊற்றுகளை பார்க்க முடியாது. மலைக்கு மேல ஒரு ஊற்று இருக்கும்,
அந்த ஊத்திலிருந்து வர்ற தண்ணி அந்த மலையை சுற்றி உள்ள நிறைய கிராமங்களுக்கு வருடம் முழுவதும் தண்ணி கொடுக்கும். அதனால என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெரிய கருப்பு கலர்ல ஒரு டியூப்பை மட்டும்தான் அந்த ஊத்துக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க. அதுல இருந்து அந்த பிரஷர்லயே எந்த மோட்டரும் இருக்காது. அந்த தண்ணி கிராமத்துக்கு வரும், அங்க இருந்து ஒவ்வொரு கிராமங்களுக்கு பிரிந்து அதை கொடுப்பாங்க. சோ ஒரு ஊற்றினுடைய இடத்துல இருந்து எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வர முடியும்ன்றது நாங்க நேரடியாக அங்க பார்க்கக்கூடிய இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறோம். இங்க ஆண்டவர் அழகா சொல்றாரு, எருசலேமில் இருந்து நதிகள் பாய்வதற்கு முன்னால எருசலேமை சுத்திகரிப்பதற்கு ஒரு ஊற்றையும் கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஊற்று என்ன செய்யும்? பாவத்தையும் அழுக்கையும் கழுவுவதற்கு அது உதவி செய்யும். அப்ப முதல் ஆயத்தமே என்ன ஆயத்தம்? நான் நதியாய் ஓட வேண்டும் என்றால், என் ஜீவியம் மாற வேண்டும் என்றால், என்னுடைய வாழ்க்கை சிலுவையின் ஊற்றினால் கழுவப்பட்டிருக்க வேண்டும். நான் மருத்துவ கல்லூரியிலே திருநெல்வேலியிலே படிக்கும் பொழுதுதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இந்த உலகத்தினுடைய பாவ பழக்கங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே இருந்தது. எல்லா கெட்ட பழக்கங்கள், பாவ சுபாவங்கள், இவைகளுக்கு செய்தேன் என்று சொல்ல மாட்டேன், அவைகளுக்கு அடிமையாய் இருந்தேன். அந்த சூழ்நிலையில் தான் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் ஒரு பயங்கரமான மன உளைச்சலுக்கு நான் ஆளாக்கப்பட்டு, தற்கொலை ஒன்றுதான் வழி என்று சொல்லி சூசைட் பாயிண்ட்டுக்கு நான் போய் தேவையான கடிதங்கள் எல்லாம் எழுதி மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர், என்னுடைய கல்லூரி முதல்வர், என்னுடைய குடும்பம், இவைகளுக்கெல்லாம் எழுதி வைத்து விட்டு ஒரு குறிப்பிட்ட நாளை சூஸ் பண்ணி அதிலே ட்ரெயின் ஆக்சிடென்ட் மூலமாய் மரிக்க வேண்டும் என்கிற முடிவிலே நான் இருந்த பொழுது 4 மணிக்கு நான் கிளம்பி போய் மரிக்க நான் வெளியே வரும் பொழுதுதான் என் நண்பரை சந்திக்க இன்னொருவர் வந்தார். அவர் என்னை சந்தித்தார், இந்த ஊற்றை பற்றி எனக்கு சொன்னார், என் வாழ்க்கை மாறினது. அல்லேலூயா. ஆகவே இந்த ஒரு ஊற்று என்ன வேலையை செய்யும் தெரியுமா? அழுக்கை கழுவும். இதுல 2 வார்த்தை போட்டிருக்கு பாருங்க. பாவத்தை கழுவுனா போதும்னு சொல்லியிருக்கலாம்ல, ஆனா அதுல வசனம் தமிழ்ல ரொம்ப அழகா போட்டிருக்காங்க, பாவத்தையும் அழுக்கையும் கழுவும். இது என்ன தெரியுமா? அழுக்கு, நீங்க ஏசி ரூம்ல வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்தா கூட சட்ட காலர்ல என்ன வந்துடும்? அழுக்கு வந்துடும். எப்படிங்க வருது? ஏன்னா நம்ம உடம்புல கொஞ்சமாவது வியர்வை அதுல கண்டிப்பா வரும். அந்த வியர்வை படும் பொழுது நிச்சயமா வந்து அது தினந்தோறும் வரக்கூடியது. பாவம் ஒருவேளை நாம் செய்திருக்கலாம், செய்யாதிருக்கலாம், ஆனால் அழுக்கு தினந்தோறும் நம்முடைய சரீரத்திலிருந்து வெளியே வரக்கூடியது. இந்த 2ஐயுமே அந்த ஊற்று கழுவக்கூடிய வல்லமை உடையது. ஒரு நாளிலே நாம் பாவத்திற்கென்று நாம் கழுவப்பட்டோம், ஆனால் தினந்தோறும் நாம் செய்கிற சிறிய தவறு, விழுந்து போன வாழ்க்கை, தவறி போன ஜீவியம், இவைகளும் அந்த ஊற்றிலே கழுவப்பட வேண்டும். அதனாலதான் வேதம் அழகாய் தமிழிலே மிக அழகாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் இதை சொல்ல வேண்டும் என்றால் the sins and the transgressions என்று சொல்வார்கள். நான் செய்கிற பெரிய பாவங்கள், நான் செய்கிற அக்கிரமங்கள், இந்த 2ஐயுமே தேவன் கழுவுகிறார். இதை பூரணமாய் கழுவுகிறார். என்னுடைய மனசாட்சியிலே நான் செய்கிற காரியங்களையும் கர்த்தர் கழுவுகிறார். என் கரங்களிலே நான் செய்கிற அழுக்குகளையும் தேவன் கழுவுகிறார். இந்த காலை வேளையிலே எருசலேமுக்குள் நீங்க வந்திருந்தாலும் முதல் கேள்வியே, இந்த திறக்கப்பட்ட ஊற்றிலே கழுவப்பட்டிருக்கிறோமா? பாவம் கழுவப்பட்டிருக்க வேண்டும், அழுக்கு கழுவப்பட்டிருக்க வேண்டும். இந்த 2ம் நடந்தால் போதும், நீங்கள் நதியாய் மாறிவிடலாம். அல்லேலூயா. நாங்க ஊழியம் செய்கிற இடத்துல தங்களுடைய சரீரத்தை பணத்திற்கு விற்று பிழைக்கக்கூடிய பெண்கள் உண்டு. விபச்சாரத்தை தொழிலாய் செய்யக்கூடியவர்கள். நேபாள் தேசம் டயர் 2 கண்ட்ரி என்று சொல்வார்கள். சரீரத்தை விபச்சாரத்திற்கு விற்கக்கூடிய, அதில் குறிப்பாக சிறு பிள்ளைகளை விபச்சாரத்திற்கு கடத்தி கொண்டு போய் விற்கக்கூடிய உலக நாடுகளிலே நேபாளும் ஒரு நாடு. நேபாளிலிருந்து 9 வயதிலிருந்து 16 வயதிற்கு உட்பட்ட பிள்ளைகளை ஒரு வருஷத்திற்கு குறைந்தபட்சம் 10,000 பிள்ளைகளை கடத்துகிறார்கள். வெறும் 50,000 ரூபாயிலிருந்து 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய்க்கு பணத்தை கொடுத்து சொந்த தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளையை விற்கிறார்கள். காரணம் என்ன? வறுமை. காரணம் என்ன? நிறைய பிள்ளைகள் வளர்க்க முடியவில்லை. இந்த ஒரு பெண் பிள்ளை வித்துவிட்டால் அதிலே வருகிற பணத்தை வைத்தாவது நாம் வாழ்ந்து விடலாம். இந்த பிள்ளையை கொண்டு போய் என்ன செய்வார்கள்? ஆபாச படங்கள் எடுப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள்.
இந்த பிள்ளைகளுக்கு போதை மருந்துகளை கொடுத்து அவர்களை வேறு தவறான காரியங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்துகிறார்கள். குறிப்பிட்ட சில வருடங்களிலே அவர்களுக்கு பால்வினை நோய்கள் வந்து குறைந்த வயதிலே மரித்து போய்விடுகிறார்கள். அவருடைய வாழ்க்கை மிக பரிதாபமானது. அவர்கள் மத்தியிலும் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். அதிலே இருந்தும் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு. அல்லேலூயா. இந்த திறக்கப்பட்ட ஊற்று எந்த பாவத்தையும் கழுவுவதற்கு போதுமானது, எந்த அழுக்கையும் கழுவுவதற்கு போதுமானது. இன்றைக்கு ஒருவேளை பழைய நாட்களிலே ஒரு தவறு செய்ய வேண்டும் என்றால் எங்கேயாவது வெளியில போய் தான் தவறு செய்ய வேண்டும், தவறான காரியத்தை பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்ம இருக்கிற இடத்துல என்ன வந்துருச்சு? மொபைல் போன் நம்ம கையிலேயே இருக்குது. எது வேணுமென்னாலும் செய்யலாம். என்ன செய்யறோம் என்பது யாருக்குமே தெரியாது. மறைவான, தவறான, துணிகரமான, ஏராளமான காரியங்கள் இன்றைக்கு எருசலேமுக்கு உள்ளே வந்து விட்டது. ஆனால் ஆண்டவர் விரும்புகிற காரியம், திறக்கப்பட்ட இந்த ஊற்றிலே கழுவப்பட்ட மனிதர்கள் தான் இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் வாழ முடியும். கர்த்தர் அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு வர விரும்புகிறார். கர்த்தர் நம்ம இந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை முறை நீங்கள் விழுந்திருந்தாலும் சரி, ஒருவேளை எத்தனை முறை நீங்கள் அந்த குறிப்பிட்ட அழுக்கு உங்களை கரைப்படுத்தி இருந்தாலும் சரி, இந்த காலை வேளையிலே தேவன் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். உனக்காகத்தான் நான் திறக்கப்பட்ட ஊற்றாக மாறினேன். தமிழ்ல ஒரு அழகான பாடல் உண்டு, அது ஆங்கிலத்தினுடைய பாடல். ராக் ஆஃப் ஏஜஸ் கிளெஃப்ட் ஃபார் மீ என்கிற பாடலை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாடி இருக்கிறாங்க. பிளவுண்ட மலையே புகலிடம் ஈயுமே, பழைய தமிழ் வார்த்தை அதுதான். இப்போதான் தாருமே என்று மாற்றி இருக்கிறோம். பக்கம் பட்ட காயம் பாயும் செந்நீர் வெள்ளம். ஆங்கிலத்தில் அந்த இரண்டாவது கவி ரொம்ப அழகா இருக்கும். நான் ஏழையாய் நிர்வாணியாய் வந்திருக்கிறேன், என்னை கழுவும் ஆண்டவரே. யாதுமற்ற ஏழை நான், நாதியற்ற நீசன் நான், திரு ரத்தத்தினால் என்னை கழுவும். மிக அருமையான ஒரு பாடல். முடிஞ்ச அன்னைக்கு வீட்டில் போய் கேட்டு பாருங்க. பிளவுண்ட மலையை, ராக் ஆஃப் ஏஜஸ். ஒவ்வொரு நாளும் அந்த பிளவுண்ட மலை நம்முடைய கண்களுக்கு முன்னால நிக்கணும். அது நம்முடைய பாவத்தை, அழுக்கை சுத்திகரிக்கணும். ஏன் நான் இதை கொஞ்சம் டைம் எடுத்து சொல்றேன்? இந்த பாவமும் அழுக்கும் எருசலேமுக்கு உள்ளேயே இன்றைக்கும் இருப்பதினால்தான் எருசலேம் நதியாய் ஓட வேண்டியது கிணறாய் மாறி, கிணறாய் இருந்தது குட்டையாய் மாறி, இந்த குட்டையிலே புழுக்களும் செத்தவைகளும் விழுந்து யாருக்கு ஆசீர்வாதமாய் மாறி இருக்க வேண்டுமோ அதுவே அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் மற்ற இடத்திலே கிறிஸ்தவர்களை கொண்டு வந்து பயனற்ற இடத்திலே கொண்டு வந்து சாதாரண மனிதர்களாய் அவர்களை மாற்றிவிட்டது. நான் ஒரு வசனத்தை சொன்னால் உங்களுக்கு புரியும். வாசி, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம். இது என்ன செய்கிறது என்று பாருங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம். இது நமக்கு நன்றாய் தெரிந்த அதிகாரம். சிம்சோன் என்கிற இந்த மனிதன், இவனை எப்படி அது மாற்றினது என்று பாருங்கள். 17வது வசனம், 16, 17வது வசனத்தை வாசியுங்கள். அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே அலட்டி அவனுடைய ஆத்துமா சாகத்தக்கதாய் விசனப்பட்டு வெளிப்படுத்தி நல்ல கவனமா கவனிங்க. கடைசி 3 வரிகளை, என் பலம் என்னை விட்டு போய்விடும். என்ன நடக்கும் தெரியுமா? இந்த அழுக்கும் பாவமும் உள்ள வந்தா மற்ற எல்லா மனுஷரை போல நாமும் சாதாரண மனுஷராய் மாறிவிடுவோம். கர்த்தர் நம்மை அதற்காக எருசலேமுக்கு கொண்டு வரவில்லை. நம்மை வேறு மனுஷர்களாய் மாற்றி, நம்மை பலமுள்ளவர்களாய் மாற்றி, நம்மை கொண்டு அநேகருக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்குத்தான் உங்களை கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். ஆனால் இந்த ஒரு செத்த ஈ என்னுடைய வாழ்க்கையிலே வந்தால் இது என்னை மற்ற மனுஷர்களை போல சாதாரணமாய் மாற்றிவிடும். இன்னைக்கு சத்துரு செய்த காரியம் அதுதான். நம்மை சிதைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் சாதாரண மனிதனாய் மாற்றி விட்டான்.
மற்றவர்களைப் போலவே எந்த பலமும் இல்லாமல், எந்த தேவ கிருபையும் வல்லமையும் இல்லாமல் ஒரு பலட்சியமான சாதாரண மனிதனாய் இன்றைக்கு மாற்றிவிட்டதினால்தான் பாதாளத்தையும் ஜெயிக்க வேண்டிய சபை அந்த வேகத்திலே போக முடியாமல் தடுமாறுகிறது. ஆனால் இன்றைக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, என்ன செய்ய வேண்டும்? திறக்கப்பட்ட ஊற்றுக்கு எருசலேம் ஓடி வர வேண்டும். அல்லேலூயா. அப்போதான் இதிலிருந்து நதிகள் இது ஓட முடியும். திறக்கப்பட்ட ஊற்று, அதுதான் மிஷனரி தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கான முதல் ஆயத்தம். இரண்டாவது காரியம், சகரியாவின் புஸ்தகத்திற்கு நாம் மறுபடியும் வருவோம். எதை வைத்து ஆண்டவர் இந்த காரியத்தை நிறைவேற்ற முடியும், எதை கொண்டு ஆண்டவர் இந்த காரியத்தை நிறைவேற்ற விரும்புகிறார்? வாசிக்கலாம். 10வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை வாசியுங்கள். 10வது அதிகாரம் முதல் வசனம். பின் மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல் வெளிகளில் அவர் அவருக்கு பயிரும் அறுவடையும் உண்டாக மழையை கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஒரு பெரிய விளைச்சல், ஒரு பெரிய அறுவடை ஊழியத்தில் வேணுமா? ஒரு பெரிய அறுவடை உங்களுடைய குடும்பங்களிலே நீங்கள் பார்க்க வேண்டுமா? பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பார்க்க வேண்டுமா? எந்த சூழ்நிலையிலும் அறுவடைக்கு முன்னால, விளைச்சலுக்கு முன்னால தேவை மழை அவசியம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, எதை கேட்க சொல்றாரு? பின் மாறி காலத்து மழையை வேண்டிக் கொள்ளுங்கள்.